கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும். புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அது ராகுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து இரண்டாம் அதிபதி. ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்காருங்க. அஞ்சில் இருக்கும்போது இரண்டாம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஏதாச்சும் நம்ம குலதெய்வ கோயில்கள் குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 3-12ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடும் சொத்துக்கள் வாங்கலாம். சொத்துக்கள் விஷயங்களில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது ராகுடைய சாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் புதன் வியாழனில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது ராகு வந்து உங்களுக்கு கடகத்துக்கு வந்து 8ல் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஒரு பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்கள் வந்து உங்களுக்கு வந்து 5ல் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டர் வரும், பெரிய ஒரு வாய்ப்பு வர மாதிரி இருக்கும். பட் அது உள்ளே போய் லாக் ஆகும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷனையும் ஏற்படுத்துமானால கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கடன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து குரு வந்து 6க்கு 8ஆக வரும்பொழுது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக பிரயாணங்கள்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி. 7 மற்றும் 8ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 9ல் தந்தையுடைய விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட பிடிவாதங்கள், அதனால் நமக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது 6ஆம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஒரு எமோஷன்ஸும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும். அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்து நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு யோசித்து பார்த்து முடிவெடுங்க. எதாக இருந்தாலும் ஒரு 2 நாட்கள் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வேலைக்கான முயற்சிகள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்கள் 4ல் இருக்கும்போது சொத்துகள், நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.